எங்கள் அம்மா எப்பவும் நாளை காலையில் எந்திரிச்சா ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போ சொல்கிறாங்களா? எத்தனை பேர் வீட்டில் சொல்கிறாங்க? எல்லாரும் வீட்லையும் சொல்கிறாங்களா? போதும். பால் ரொம்ப அத்தியாவசியமான உணவெல்லாம் கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஒரு நாள் ஒரு டம்ளர் பால் குடித்தா டாக்டர் வீட்டு பக்கமே போக வேண்டாம், நாங்கள் பழமொழி படிச்சிருக்கோம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பால் மிக மெலிந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வேணும். கால்சியம் ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு வேணும். நம்மளே கொஞ்சம் தர்பூசணிக்காய் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப எடை கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பால் சாப்பிட்டா இன்னும் குண்டாயிரும். பால் உடலை வளர்க்கக்கூடியது. ஸோ உடல் எடை கூட இருக்குன்னா பால் வேண்டாம் சார். அப்போ கால்சியத்துக்கு என்ன பண்ணுறது? மோர் குடிக்கலாம். அதே பால் தான், அது ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு, அது நல்லா புளிக்க வச்சாச்சு அப்படின்னா அந்த மோரில் கூடுதலாக நமக்கு கால்சியம் கிடைக்கும். ஒரு டம்ளர் பாலில் 280 மில்லிகிராம் இருக்குன்னா ஒரு டம்ளர் மோர்லையும் 280 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. அப்போ மோர் எடுத்துக்கலாம், பால் வேண்டாம்.